இந்த தினத்திற்குண்டான தலைப்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டது தடைகளை உடைக்கும் தேவன். இந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்திருக்கிறார் இல்லையா? அநேக துன்பங்கள் வந்திருக்குது, அநேக இன்னல்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் வந்திருந்த போதிலும் தேவன் நம்மை கைவிடாமல் அவர் நம்மை பாதுகாத்து அவருடைய கரத்திற்குள்ளாக நம்மை மறைத்து வைத்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். ஆமென். அந்த தேவனை இந்த நாளிலே நம்ம துதித்து அவரை ஆர்ப்பரித்திருக்கிறோம். அவரை வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைபடுவாராக. முதலாவது தடைகளை உடைக்கும் தேவன் என்ற தலைப்பிலே நான் யோசித்து தேவனிடத்திலே ஜெபத்திலே இருக்கும் பொழுது தேவனிடத்திலே கேட்ட ஒரு கேள்வி என்ன? அந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்பொழுது மனிதர்களாகி நாம் எப்படிப்பட்ட தடைகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம்? தேவனோடு கூட நாம் உடன்படாமல் இருப்பதற்காக அல்லது தேவனோடு கூட அதிக நேரம் செலவழிக்காமல் இருப்பதற்காக நாம் என்னெல்லாம் தடைகளை இந்த உலகத்திலே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். கேள்வி கேட்க கூடாதா? ஒரு சின்ன சின்ன கேள்விதான் கேட்பேன், தயவு செய்து அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க. சரியா? சரி, சொல்லுங்களேன். எந்த தடைகளை நம்ம ஃபேஸ் பண்றோம்? பாவம், வியாதி, வேற நான் சொல்லிட்டு போயிருவேன். ஒரே ஒரு தடை என்ன தெரியுமா? இப்பொழுது உலகம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது இல்லையா? உலகம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு சின்ன செல்போன் மூலமாக, அந்த செல்போன் மூலமாக அநேக தடைகளை நாம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். போன் பண்ணி பாஸ்டர் கூப்பிடுவாங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன இருக்குது? ப்ரேயர் இருக்குது. ஒருவேளை மழை பெஞ்சிருச்சுன்னா எதுல வரணும்? கூகுள் மீட்ல ப்ரேயர் நடக்கும். இப்படி நிறைய காரியங்கள் எதன் மூலமாக நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? செல்போன் மூலமாக இல்லையா? செல்போன் உலகத்திலே மனிதர்களுக்கு காணப்படுகிறதான முதலாவது தடை என்பதை நான் இந்த இடத்துல அழுத்தமாக என்னாலே சொல்ல முடியும். ஏன்னா செல்போன் நிமித்த நல்ல நல்ல காரியங்களும் பண்றாங்க. இப்ப நம்ம பாருங்களேன், டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் மொபைல் மூலமா என்ன பண்ணுவாங்க? இந்த செய்தி நடக்கிற அனைத்து நிகழ்வையும் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? அப்ப இதற்காக மொபைல் பயன்படுகிறது. ஆனால் அநேக தவறான காரியங்களுக்கும் இந்த மொபைல் ஆனது பயன்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிறதான அந்த உறவை பிளப்பதற்கு சாத்தான் எதன் மூலமாக வருகிறான்? செல்போன் மூலமாக நம்ம கருத்துக்குள்ளாக வந்திருக்கிறான். ஆமென். அப்போ இதுல இருந்து விடுபடுவதற்கு நாம் என்ன வழிகளை கையாள வேண்டும்? ஆண்டவர் அந்த தடைகளை நம்ம இடத்திலிருந்து உடைத்தெறிய வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும்? வசனமானது, வேதத்தினுடைய வசனமானது நம்முடைய இருதயத்தில் எப்படி பதிந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். சரி, எடுத்தவர்கள் வாசிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனத்து வரை சத்தமா வாசிங்க. விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பற்றித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி போதும். சரி, இங்க நம்ம எத்தனை வகையான விதைகளை நாம் பார்க்கிறோம்? எத்தனை வகையான விதை? 4 வகையான விதைகளை நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இப்போ உங்கள்கிட்ட பொதுவா ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க விதைக்கிறவர்களாக இருக்கிறீர்களா இல்லை விதையாக இருக்க விரும்புகிறீர்களா? இந்த ரெண்டுல எதாக இருக்க விரும்புகிறீர்கள்? எதையாக இருக்க விரும்புகிறீர்கள்? ரெண்டே கேள்விதான். நல்ல விதத்துல அப்படிலாம் நான் கேட்கல, நல்ல நிலத்துல விழுந்த விதை நான் கேட்கல, முள்ளுள்ள இடத்துல விழுந்த நில விதை நான் கேட்கல. ரெண்டே கேள்விதான். விதைக்கிறவர்களாக இருக்கிறீர்களா விதையாக இருக்கிறீர்களா? தாராளமா சொல்லலாமே, சத்தமா கொஞ்சம். விதைக்கிறவர்களாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? சரி, இந்த பதிலையோ இந்த கேள்வியோ அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கடைசியில இதை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? சரி, முதலாவது வழியருகே விழுகிறதான விதைகள். அந்த விதை எப்படிப்பட்ட விதையாக இருக்கிறது? முளைப்பதற்குண்டான அனைத்து காரியங்களும் அதற்கு இருக்கிறது. வேர் விடுவதற்கு நல்ல நிலம் அதற்கு காணப்படுகிறது. சூரிய வெளிச்சம் இருக்கிறது. மழை பெய்யும் பொழுது அதற்குண்டான நீர் அதற்கு கிடைக்கிறது. என்றாலும் கூட அதால் வளர முடியவில்லை என்றால் காரணம் என்ன? யாரு? பறவைகள் வர
எந்த வழி அருகே விதைக்கிறது. அப்ப மனிதர்கள் நடக்கும் போது எப்படிப்பட்ட விதையா அது மாறிடும்? மக்கி போன விதையா அது மாறி போய்விடும் இல்லையா? அந்த விதையால எந்த விதமான முன்னேற்றமும் கொடுக்க முடியாது, அது கதிர்விட முடியாது, அதால் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் அது மாறிவிடுகிறது. ஒருவேளை நீங்க யோசிச்சு பாருங்கள், இப்படிப்பட்ட விதையை ஒரு மனிதனிடத்தில் நம்ம பார்க்க முடியும் என்று சொன்னால், நான் சகீயை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சகீ என்கிற மனிதர் தேவனை குறித்ததான அதிகப்படியான அறிவு இல்லாத ஒரு மனிதராக காணப்பட்ட போதிலும், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படி இருப்பார், அவருடைய முடி எப்படி இருக்கும், அவருடைய கண்கள் எப்படி இருக்கும், அவர் எப்படி பேசுவார் என்பதான ஒரு விதமான ஆசையிலே அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி காட்டத்தின் மரத்திலே ஏறுகிறார். ஏன் அவரால் நேரா போய் பார்க்க முடியாதா? நேரா போய் அவரால் பார்க்க முடியாதா? முடியும் இல்லையா? அவர் யாரு? டாக்ஸ் கலெக்டர் இல்லையா? வரி வசூலிக்கிறவர்களுடைய தலைவன். ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தலைவனாக இருக்கும் பொழுது அவனால் எந்த காரியத்தையும் ஈஸியாக செய்துவிட முடியும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு மாத்திரம் அவன் காட்டத்தின் மரத்தில் ஏறுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் வேதத்திலே சொல்லப்படுகிறதானது அவன் குள்ளனானபடியினாலே. ஆனால் என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் அவனை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், ஒருவேளை மனிதர்களுக்கு மத்தியிலே நான் கடந்து செல்லும் பொழுது அவர்களை என்ன வேணாலும் செய்துவிடக்கூடும், அவர்களை அடிக்கக்கூடும், அவர்களை மிதிக்கக்கூடும். இப்படிப்பட்டதான ஒரு பயத்தின் காரணமாக அவன் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக சந்திப்பதற்கு பயப்படுகிறான். ஏன் அப்படின்னா, இவனை குறித்து மக்களுக்கு ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் இருந்தது. எப்படிப்பட்டதான கண்ணோட்டம்? இவன் அநியாயமாய் வரி வசூலிக்கிறவன். உண்மையா சொல்ல போனா சகி ஒன்றும் அவ்வளவு மோசமானவங்களாம் கிடையாதுங்க. அவன் உண்மையா நல்லவன் தான். என்னன்னா, இப்ப ஒரு 500 ரூபாய் உங்ககிட்ட என்கிட்ட சகையை வாங்கணும் அப்படின்னா, சகை என்கிட்ட டேக்ஸ் பண்ண வரும்போது என்கிட்ட எவ்வளவு இருக்குது? 250 ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்றாருன்னா, 250 ரூபாய் வாங்கிட்டு மீதி இருக்கிற 250 ரூபாய்க்கு அவர்களிடத்துல இருந்த ஒரு பொருளை அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். எப்படி? அவன்கிட்ட இருந்த ஒரு பொருளை அவன் எடுத்துக் கொள்ளுகிறான். ஏனென்றால் அரசாங்கத்திற்கு இவன் கணக்கு காட்ட வேண்டும், இல்லையால் இவன் தண்டிக்கப்படுவான். அப்போ அந்த இடத்துல அவன் செய்கிறது மக்கள் மத்தியிலே அநியாயமாக காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்த மரத்தின் கீழே நின்று, சகையவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அப்போ ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே மகளே, நீ இருக்கும் நிலையிலிருந்து கீழே இறங்கி வா, நான் உன்னுடைய இருதயத்திலே தங்குவதற்கு ஆசைப்படுகிறேன். உன்னுடைய இருதயம் என்கிற வீடாகிய என்னுடைய ஆலயத்தில் நான் தங்குவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். எனக்காக உன்னுடைய கதவை திற என்று தேவன் கேட்கிறார். ஆமே. ஆனா எத்தனை பேர் நாம அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே சகேயு உடனடியாக நேரம் தாழ்த்தாது அவன் உடனடியாக கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிந்து ஆண்டவரை அவன் வீட்டுக்கு அழைத்து செல்லுகிறான். அப்ப அங்க பாருங்க, ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என் ஆஸ்தியின் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் யாரிடமாவது அநியாயமாய் வாங்கினதுண்டானால் அதை நாளத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன். அப்போ அந்த இடத்துல அந்த வார்த்தையை நீங்க தெளிவாக கவனிக்கணும். யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக நான் திருப்பி கொடுக்கிறேன். அப்ப கடவுள் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமின் குமாரனாயிருக்கிறானே. ஆமே. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதன், உலகத்தினுடைய பார்வைக்கு புறமாக பார்க்கப்பட்ட ஒரு மனிதனை தேவன் தேடி வருகிறார். இன்று நீங்களும் நாடும் உலகத்தின் பார்வைக்கு ஒரு தனித்தருவமாக காணப்படுகிறோமா? வெறுக்கப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம காணப்படுகிறோமா? தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய தடையை நான் நொறுக்கி போடுகிறேன். நீ நான் சொல்லும் வார்த்தைக்கு கீழ்ப்படி, என்னுடைய சமூகத்திலே முதலாவது காத்திரு என்று சொல்லுகிறார். ஆமே. இதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஒருவேளை நம் மனிதர்களால் மிதிப்பட்டு அசிங்கப்பட்டு சேர்த்துக்கொள்ள போய் நம்ம பிரயோஜனப்படாத ஒரு நிலைமையாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. அதற்காக தேவன் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுக்கவில்லை. ஆமே. ஆமா. அப்போ தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடியினாலே அவருடைய அனைத்து காரியத்தையும் நம்மளால என்ன பண்ணணும்? செய்து நிறைவேற்றுகிறதற்கு கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய
அந்த ஆசை என்ன அப்படின்றத நம்ம கடைசியில பார்ப்போம். அடுத்ததாக எங்க விதைக்கப்படுகிற விதை? கற்பாறையின் மேல் விதைக்கப்படுகிற விதை. இந்த விதை கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படி? வித்தியாசமான அணுகுமுறைகளை கொண்ட விதை அது. அப்போ அதற்கு எல்லாமே இருக்கும், ஆனா வேர் விடுவதற்கு எந்த வழியுமே இருக்காது. தண்ணி ஒருவேளை இருக்கும், அந்த தண்ணி அதால என்ன பண்ண முடியாது, உறிஞ்சு கொள்ள முடியாது. சூரிய வெளிச்சம் கிடைச்சா மட்டும் போதுமா? ஒரு செடியினுடைய ஒரு ஆரோக்கியமான ஒரு செடி அப்படின்னா எதை நம்ம சொல்லுவோம்? அதனுடைய வேர் எந்த அளவுக்கு பூமியில படருதோ அந்த அளவுக்கு அதனுடைய ஆரோக்கியத்தை நம்ம சொல்லலாம் இல்லையா? அப்போ அது கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதையானது எந்த விதமான வலியும் இல்லாமல், அது தன்னுடைய வேரை படருவதற்கு எந்த விதமான வலியும் இல்லாமல் அது செத்து போகிற விதையாக காணப்படுகிறது. நம்முடைய உலகத்திலே அநேகர்கள் இப்படிப்பட்ட விதையாக தான் இன்றளவு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சபையிலே செல்வார்கள், வார்த்தையை கேட்பார்கள், ஆனால் அந்த வார்த்தை அவர்களுடைய இருதயத்திலே செயல்படாது. இந்த காதுல வாங்குவாங்க, இந்த காதுல விட்டுட்டு போவாங்க. சிலர் உட்கார்ந்துருப்பாங்க, நல்லா கவனிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா கைத்தட்டி ஆராதிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களுடைய எண்ணங்களோ சிந்தனைகளோ எங்க இருக்கும்? கடவுளுக்கு அடுத்த காரியத்தில் இருக்கும், உலக பிரகாரமான காரியத்தில் இருக்கும். உலக பிரகாரமான காரியத்திற்கு யாரெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட நிலத்திலே விதைந்த நிலமா இருக்கிறாங்க, விதையா இருக்கிறாங்க? கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதையாய் இருக்கிறார்கள். சர்ச்சில் பாஸ்டர் அழகா பேசுவாரு, நல்லா பேசுவாரு, ஆவில நிறைஞ்ச அந்நிய பாஷையில பேசுவாங்க, ஆனா கேட்கிறவன் காதுலவன் கேட்க கடவுள். அப்போ சில விதைகளுக்கு காது இல்லை இல்லையா? அதுதான் உண்மை இல்லையா? அப்ப காது இருந்தா கண்டிப்பா கேட்டிருக்கோம். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நிலத்துல அந்த விதையானது விதைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். சரி, அடுத்ததாக முட்கள், அதற்குள்ளாக விதைக்கப்பட்ட விதை. முட்களுக்குள்ளாக விதைக்கப்பட்ட விதையானது அது வேரூண்டுவதற்கும் வசதி இருக்கிறது, அதற்கு நீராகாரம் இருக்கிறது, அதற்கு சூரிய ஒளி இருக்கிறது. ஆனாலும் என்ன இல்லை, முள்ளுகள் நெருக்குகிறது. உலகத்துல அநேக மனிதர்களால் சூழ்ந்து நெருக்கப்படுகிற சூழ்நிலைக்குள்ளாக நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். இல்லையா? அப்போ மனிதர்களால் நெருக்கப்படும் பொழுது நம்ம யாரை தெரியுமா கைவிட்டுறோம்? கடவுளை நம்ம கைவிட்டவர்களாக இருக்கிறோம். கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மனிதர்களுக்கு யாரெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவர்களெல்லாம் எதிர விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறாங்க. முற்கள் நிறைந்த பகுதியில விதைக்கப்பட்ட விதையாய் இருக்கிறாங்க. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிற, யோபு நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? யோபுவை பத்தி நம்ம நல்லா தெரியும். யோபுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக வாழ்க்கையா இருந்தது? ஒரு செல்வ சீமானாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் காணப்பட்ட போதிலும் அநேக ஆசீர்வாதங்கள் அவனுக்காக இருந்தது. அவனுக்குண்டான தேவையானது இல்லை அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. என்றாலும் கூட அவன் மனிதனால் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தது. அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் அவனை விட்டு போயிடுச்சு. அவன் பெற்ற பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போனார்கள். என்றாலும் கூட அவன் யாரை கைவிடல? தேவனை கைவிடல. அவரை கொடுத்த தேவனை, இந்த ஆஸ்திகள் அனைத்தையும் கொடுத்த தேவனை அவன் கைவிடாமல் கடைசி வரை அவன் நம்பிக்கையாக பிடித்துக் கொண்டிருந்தான். தன்னுடைய மனைவி வந்து சொல்லுகிறார், தேவனை தூஷித்த ஒரு ஜீவனை விடு. நண்பர்கள் சொல்றாங்க, யாரு சொன்னாலும் இந்த நெருக்கம் தான், ஒரு அதிகமான நெருக்கம். யோபுடைய வாழ்க்கையில வந்து நெருக்கம், நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்மளால உயிர் வாழ முடியுமா? உயிர் வாழ முடியுமா? உலகத்துக்குள்ள நம்ம நடமாட முடியுமா? உறவினர்கள் நம்ம எப்படி பார்ப்பாங்க? ரொம்ப கேவலமான ஒரு அற்பமான நிலைமையில தான் நம்ம வைக்கப்பட்டிருப்போம். ஆனா தேவனை முழுவதாக நம்பி இருக்கும் பொழுது, தேவனை முழுவதாக பற்றி கொண்டிருக்கும் பொழுது தேவன் நமக்குண்டான காரியத்தை அவர் பார்த்து கொள்ளுவார். அப்போ நம்ம எப்படிப்பட்ட இந்த 3 கேட்டகரியிலும் யார் கிடையாது? நம்ம கிடையாது இல்லையா? உண்மைதானே? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இந்த 3 கேட்டகரியிலும் நம்ம கிடையாது.
நம்ம எதுல விதைக்கப்பட்ட விதை? நல்ல விதை, நிலத்துல விதைக்கப்பட்ட விதை. இதுல சொல்லும் போது எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை. சரி, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைனா அதனுடைய பயன்பாடு எப்படி இருக்கணும்? அந்த வசனத்தை வாசிக்க. 1 100 பலன் கொடுத்தது. அல்லேலூயா. அப்போ 1 100 பலன் கொடுக்க வேண்டும் என்றால் அநேக ஊழியர்களுக்கு அந்த ஊழிய கட்டிடங்களை, அந்த சர்ச்செல்லாம் கட்டி கொடுக்கிறதுக்கு அநேக உதவிகளை செய்து வந்தார். எப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில எல்லாமே இருக்கும். எப்படி? ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில எல்லாமே இருக்கும். சர்ச்சா இருந்தாலும் சரி, அந்த மேலே போட்டிருக்கிற ஷீட்டா இருந்தாலும் சரி, தரையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கிற ஸ்பீக்கர்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில இருக்கும். இதை நான் பார்த்து 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 வளர்ந்து வரும்பொழுது, இன்றைக்கு நான் இந்த இடத்துல வரும்பொழுது அவன் இடத்துல ஒரு கேள்வி கேட்டேன். எத்தனையோ பேருக்கு ஸ்டாண்டர்டா செஞ்சீங்க, ஆனா உங்களுடைய இடத்துல ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அவங்க சிம்பிளா சிரிச்சாங்க. கடவுள் என்னை நடத்துவார் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அப்போ பிறருக்குண்டானதை நாம் செய்யும் பொழுது, இவங்க எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சித்தப்பா சுமார் 100 பேருக்கு மேலான அறுவடைகளை அவங்க தந்திருக்கிறாங்க நான் சொல்லுவேன். ஊழிய பாதையிலே, ஊழிய பாகத்திலே யாருக்கு உதவி செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு தேடி தேடி போய் உதவி ஊழியர்களுக்கு தேடி சென்று உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை உடையவராக காணப்பட்டார். யாராவது எங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்லி வைப்பாங்க, யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா சொல்லு பிரைட், நம்ம அவங்களுக்கு ஒரு சர்ச்சை கட்டி கொடுக்கலாம். ஆத்தும அறுவடை செய்வதற்கு அவங்களுக்கு ஒரு தேவையான இடத்தை நம்ம ஆயத்தப்படுத்தி கொடுக்கலாம் என்று சொல்லி அநேக ஊழியத்தை வளர்த்தவர்கள். அந்த இடத்திலே இப்பொழுது நீங்கள் நிற்கிறீங்க, உங்களுடைய கால்கள் இருக்கிறது. தேவன் உங்களை கொண்டு 100 மடங்கு அறுவடையை செய்வதற்கு ஆயத்தப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. சரி, எப்படி ஆயத்தப்படுத்துவார்? எப்படி ஆயத்தப்படுத்துவார்? அந்த ஆயத்தமாவதற்கு நம்மிடத்தில் என்ன இப்படிப்பட்டதான குணாதிசயங்களை கடவுள் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், இங்க வந்த உடனே நான் எழுதி வச்சுட்டு வந்த, நான் ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கும் இங்க இருக்கிற வசனமும் கரெக்டா இருந்துச்சு. தயவு செய்து எல்லாரும் சேர்ந்து இந்த வசனங்களை வாசிக்கலாமா? ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனம், 2 வசனம், 3 வசனம் வாசிக்க பார்க்கலாம். ஓகே, இதில் இருக்கிறதான குணாதிசயங்கள் நம்மிடத்திலே இருக்கிறதா? இதிலே காணப்படுகிறது குணாதிசயங்கள் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? யோசிச்சு பாருங்க. இந்த ஆலயத்துக்கு நிறைய நேரம் நம்ம வந்திருக்கிறோம். இங்க உட்கார்ந்து இந்த இடத்த நம்ம பார்க்கிறோம். கடவுள் நம்மளை இங்க கொண்டு வந்தார், நம்ம நம்புறோம். அவர் நம்மளை ஆசீர்வாதத்தை நம்ம உணர்றோம். அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம பயன்படுத்துறோம். அவர் கொடுத்த கிருபையினாலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருக்குண்டான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிறதான ஆர்வம் நமக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் இதை நாம் கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவன் அப்படி நம்மை மாற்றி இருக்கிறாரா? உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அப்படி மாற்றி இருக்கிறாரான்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்க. ஜெபிப்பதற்கு நேரம் எடுத்து ஜெபிக்கிறீர்களா? இல்லது உலகத்திற்கு நீங்கள் முதலிடத்தை கொடுக்கிறீர்களா? மனிதருக்கு முதலிடத்தை கொடுக்கிறீர்களா? தேவனுக்கு பயப்படாமல் மனிதருக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களா? இப்படிப்பட்டதான காரியம் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது தேவன் எப்படி நம்மை கொண்டு பயன்படுத்த முடியும்? என்னுடைய கடந்த ஒரு ஆண்டு காலமாக நான் ஒரு இடத்திலே போதகராக பணியாற்றி வந்தேன். அதற்கு பிற்பாடு நான் தனியாக ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு அதற்காக ஜெபத்தை நாங்கள் ஏறெடுத்தோம். நானும் என்னுடைய மனைவியுமாக ஜெபித்து வந்தோம். 3 நாட்களுக்குள்ளாக 4 இடத்திலே படித்தளங்களை ஆரம்பிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. மனிதரை நான் நம்பவில்லை, எந்த மனிதரையும் நான் நம்பல.
மனுஷன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவங்க ஆசை வார்த்தைகளை காட்டினாங்க. எப்படி தெரியுமா? 2 மாசம் உதவுவாங்க, 3 மாசம் உதவுவாங்க, அதுக்கு பிறகு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. உனக்கு எதிரே இருக்கிற கதவுகள் எல்லாம் அடைபட்டு போகும், நீ என்ன செய்வ சோத்துக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் அவங்ககிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னேன், என்னை அழைத்தவர் தேவன் உண்மையுள்ள தேவன், அவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார், அவருடைய நடத்துவார். மனுஷன் அதை செய்வான் இதை செய்வான் நம்பி 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 நம்முடைய வாழ்க்கையிலே பாதி வருடத்தையும் மனிதனுக்கே நாம கொடுத்துடுறோம். நம்ம பணிபுரிகிற இடத்துல யாருக்கு பயப்படுறோம்? நம்மளுடைய மேல அதிகாரிகளுக்கு நம்ம என்ன பண்றோம்? பயப்படுறோம். அதுல ஒரு சிறு பயமாவது கடவுள் இடத்துல நம்ம வச்சிருக்கிறோமா? உங்களுக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. கடவுளுக்கு நாம் பயப்படுகிற பயத்தை மனிதனுக்கு பயப்படும் அளவாவது நாம் வைத்திருக்கிறோமா? நிச்சயமாக இல்லை, இல்லையா? நம்முடைய ஜபங்கள்ல எப்படி இருக்கும்? நிச்சயமாகவே நம்ம குடும்ப ஜபம் பண்ணுவோம் எல்லாரும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குடும்ப ஜபம் பண்ணுவோம், உபவாச ஜபம் செய்வோம், தனி ஜபம் செய்வோம், வேதம் வாசிப்போம், வேதத்தை வியாக்கியானம் பண்ணுவோம், எல்லாத்தையும் செய்வோம். ஆனால் தேவனை கேட்டு நீ என்ன செய்தாய்? நம்முடைய தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய தடைகள் உண்மையாகவே நீக்கப்பட வேண்டும் என்றால், வருகிற புதிய ஆண்டில் இருந்தாலாவது தேவனுக்காக நீங்கள் ஏதாகிலும் செய்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்காக ஒரு ஆத்துமாவையாவது நீங்கள் ஆதாயப்படுத்த வேண்டும். ஆத்துமா ஆதாயம், அதற்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரே நம்ம சொல்லிடக்கூடாது, ஆண்டவரே ஒரு நாள் நம்ம கடவுள் நம்மள்கிட்ட கேட்பார், இப்படியாக கேட்பார், உனக்காக நான் எல்லாமே செஞ்சேன், உனக்கு தேவையான சொத்தை கொடுத்தேன், உனக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுத்தேன், உனக்கு தேவையான பிள்ளைகளை கொடுத்தேன், உன்னுடைய உடலில் இருக்கிற உபாதைகள் எல்லாம் நான் எடுத்து போட்டேன், ஆனா நீ எனக்காக என்ன செய்தாய் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன தெரியுமா சொல்லலாம்? நம்ம கிட்ட இருக்கிற பதில் என்னவா தெரியுமா இருக்கும்? ஆண்டவரே நான் ஜெபித்தேன், வாரம் தவறாமல் ஆலயத்திற்கு சென்றேன், என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அவர் எதிர்பார்க்கும் காரியத்தை நம்ம செய்யவில்லை. ஆதி அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவோடு கூட இருந்தாங்க 12 சீஷர்கள். இயேசு அவர்களோடு கூட இருக்கும் வரை அவங்களால என்ன பண்ண முடியல? எந்த விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் இயேசு கிறிஸ்து செய்ததை போல அவர்களால் செய்ய முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன? அதான் அவர் இருக்கிறாரு, அவர் பார்த்துப்பாரு. இயேசு கூட இருக்கிறாரு, அவரை பார்த்துப்பாரு. பேதுரு இப்படி சொல்றாரு, ஆண்டவர் கடல் வழியை நடந்து வரும் பொழுது, அவங்களை நோக்கி நடந்து வரும் பொழுது ஆவேசம் என்று பயத்த வர சீஷர்கள் பேதுரை மட்டும் பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே இது நீர் தான் அப்படின்னா நான் உங்களை நோக்கி நடந்து வருவதற்கு எனக்கு அழைப்பு கொடும். அப்ப அவரும் கூப்பிட்டுறாரு, நீ வாப்பா அப்படின்ட்டு. காற்றையும் கடலையும் அவர் அதட்டினதை கண்ட அதே பேதுரு சிறு காற்றை கண்டவுடன் பயப்பட்டான். அவனுடைய தடை அவரால் நிறைவாகும் என்கிறதான விசுவாசம் அவனுக்கு இல்லை, மாறாக அவன் பயப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவன் தள்ளப்படுகிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் அதே தான் செய்து கொண்டிருக்கிறோம். பேதுரு செய்த அதே தவறை தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரால் நம்முடைய தடையை நீக்க முடியும் என்றதான ஒரு அதிக நிச்சயம் நம்மளுக்குள்ள இருக்கும். ஆனால் நாம் தடைகளை கண்டு அஞ்சு நடுங்கி கொண்டவர்களாக தான் இந்த நாளிலே நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. உலகத்தில் காணப்படுகிற தடைகளை கண்டு பயந்து கொண்டு இருக்கிற நம்மை கொண்டு கடவுள் சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுடைய தடைகளை நான் முறித்து போடுவேன். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுடைய தடைகளை முறித்து போடுவேன். உங்களுக்கு தடையாக எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, இந்த ஆண்டிலே அதற்குண்டான முடிவு நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. நேற்றைய தினத்திலே நான் ஒரு வீட்டுக்கு ஜெபிப்பு வருவதாக நான் வாக்கு கொடுத்திருந்தேன். அவங்க அழைத்திருந்தாங்க. அப்போ சொன்னேன், ஒரு 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளாக நாங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நான் டைம் கொடுத்துருந்தேன். அவங்க வீட்டுக்கு அந்த டைமுக்கு நாங்கள் போகும்போது அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறாங்க, பாஸ்டர் இதே மாதிரி என்னுடைய அக்கா வந்து மாப் போட்டுட்டு இருக்கும்போது அந்த ஒரு உடஞ்ச மாப் வச்சு அவங்க மாப் போட்டுட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அது ஸ்லிப் ஆகி அந்த மாப் வந்து அவங்க தொண்டையில் குத்திருச்சு, இரும்பு ஸ்டீல்.
ஹாஸ்பிட்டல் அட்மிட், என்னால் வீட்டுக்கு வர முடியாது. அப்போ நான் சொன்னேன், தம்பி உனக்காக நானும் ஜெபம் பண்ண முடியாது. எப்படி? உனக்காக உன்னுடைய குடும்பத்திற்குடைய ஆசீர்வாதத்திற்காக என்னாலையும் ஜெபம் பண்ண முடியாது. நான் உன் வீட்டுக்கு வரேன் நான் சொல்லி கேட்கல, நீ என்ன அழைச்ச. நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், உன் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன். உன்னுடைய குறைவுகள் உன்னை விட்டு நீங்களும் சொல்லி நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். ஆனா நீ தடையை கண்டு பயந்து நீ ஒளிஞ்சிட்டு இருக்கிற. முதல்ல நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அவங்க வீட்டுக்கு போய் 5 மினிட்ஸ்ல அவர் வந்துட்டார் வீட்டுக்கு. 1 மணி நேரம் நாங்கள் கட்டி ஜெபிச்சோன்றதை விட பிசாசானவனை அந்த இடத்துல எரித்து நாங்கள் ஜெபித்தோம். நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்றது என்ன தெரியுமா? பிசாசானவனை நாங்கள் கட்டுகிறோம் சுவாமி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கெட்டா பிசாசு அங்கே தான் இருப்பான். அவன் உட்கார்ந்த இடத்துல இருந்தோம் அவனால கிரியை செய்வதற்கு முடியும். ஆனால் நம்மளை பார்த்து கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்ன சொல்லியிருக்கிறாரு? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்கள்கிட்ட ஓடி போவா. நீங்க ஏன் கட்டி அவனை ஒரே இடத்துல வைக்கிறீங்க? நம்ம செய்கிற தவறுகள் அதுதான். பிசாசை யாரும் தயவு செய்து கட்டாதீங்க, அவனுக்காக எதிர்த்து நில்லுங்கள். வார்த்தையோடு கூட அவனோடு போராடுங்கள், பட்டயத்தோடு கூட அவனோடு போராடுங்கள். அது வார்த்தையும் பட்டயமும் வேத வசனம் தான், வேற எங்கேயும் இல்லை. கடவுள் இடத்துல ஜெபிக்கிற ஜெபத்துல நம்ம உறுதியா தரிச்சிருப்போம். அப்போ கடவுள் இடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த அனுகிரகமானது, அந்த ஆசீர்வாதமானது பிசாசை துரத்துவதற்கு அவர் நமக்கு முன்பாக நின்று அவனை துரத்துவார். அல்லேலூயா. ஆமா, நிறைய காரியங்களை இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம். பிசாசு மனிதனுடைய வாழ்க்கையிலே செய்கிறதான காரியங்கள், சூழ்ச்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. மாயமாலமான காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா? நல்ல ஒரு வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போவோம். வளர்ச்சி ஏற 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 என்ன ஆகும்? கடவுளுடைய நம்பிக்கை முற்றிலுமாக குறைந்து போய் விடுகிறது. கடவுளுக்கு மேல உள்ள ஒரு பயம் இருக்காது. ஆலயத்திற்கு ஏதோ போடும் ஏதோ வந்துட்டு இருப்பாங்க. கடவுள் எப்பொழுது முற்றிலுமாக அழிக்கிறாரோ அப்ப திருப்பி கடவுள் மேல என்ன ஆயிருது? ஒரு பயம் வந்து விடுகிறது மக்களுக்கு. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவதற்கு முன்பதாக எச்சரிக்கையாய் இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உன்னதமான ஒரு பொறுப்பை உங்களிடத்திலே தருவதற்காக மாத்திரமே. உன்னதமான பொறுப்புனா என்ன? அவருடைய ஊழியத்தை நாமும் செய்ய வேண்டும். ஒரு ஊழியக்காரர் செஞ்சா மட்டும் பத்தாது. அப்போஸ்தலர்களுடைய காலத்துல அவங்க எப்படி ஊழியம் செஞ்சாங்க? ஒரு இடத்துக்கு போறாங்க, தேவனுடைய வார்த்தையை சொல்றாங்க, மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க. அதற்கு பிறகு அவர்கள் பிரிந்து போய் ஆத்தும அறுவடைகளை செய்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இன்றைக்கு நாம ஒரே இடத்துல இருந்து நம்ம ஜெபித்து கொண்டே இருந்தா இந்த இடத்துல ஆட்கள் நிரம்பாது. நிரம்ப வேண்டும் என்று சொன்னால் நாமும் களத்தில் இறங்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் களத்தில் இறங்க வேண்டும். ஒரு வருஷத்துக்கு இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க உத்தேசமா? ஒரு 40 வச்சுக்கலாமா? 40 பேர். ஒரு வருடத்துக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தாலும் 40-80 ஆகி விடுகிறது. சிம்பிள் கான்செப்ட் தான், யோசிச்சு பாருங்களேன். 40 பேரு ஒரு வருஷத்துக்கு, நான் ஒரு மாசத்துக்கு கூட சொல்லல, 12 மாதத்திற்கும் சேர்த்து ஒரு நபரை நீங்கள் அழைத்து வருவீர்கள். ஆனால் இங்கே 80 பேர் ஆகி விடுவீர்கள். கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கும். கடவுளுடைய வார்த்தை கேட்பதற்கு இந்த இடத்திலே இடம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு டைம் இல்ல, 2-3 டைம் வைக்கிற அளவுக்கு கடவுள் ஆட்களை, ஆத்துமாக்களை பெருக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய தாகமாக இருக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும். யாரை நான் அனுப்புவேன், என் காரியத்துக்காக யார் போவா அப்படின்னு சொல்லி கடவுள் கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆமே, கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவதற்காக இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். சும்மா இல்லைங்க. வார்த்தை என்பது சாதாரணமான வார்த்தை அல்ல.
நீங்க ஒருவேளை நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொன்னதுனாலதான் நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா, முதல்ல ஒரு காரியத்தை நான் கேட்கும்போது, நீங்க விதையா இருக்க விரும்புகிறீங்களா, விதைக்கிறவர்களாக இருக்க விரும்புகிறீங்களான்னு கேட்டேன். என்ன சொன்னீங்க? விதைக்கிறவர்களாக சொன்னீங்க. விதைக்கிறவர்களாக நான் இந்த குணாதிசயை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதிலே காணப்படுகிறதான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அபியாசப்படுத்த வேண்டும். யாருக்காவது உடம்பு சரியில்லையா, உங்களுடைய நேரத்தை அவர்களுக்காக செலவழிக்க வேண்டும். நல்ல சமாரியர் கதையில நம்ம என்ன பார்க்கிறோம் இல்லையா? நல்ல சமாரியர் கதையில் நம்ம என்ன பார்க்கிறோம்? அது ஒரு பேரபிள், ஒரு ஸ்டோரி, அவ்வளவுதான். அதுல நம்மளால என்ன பார்க்க முடிகிறது? அவனுக்காக மனதுருகி அவனுடைய நேரத்தை செலவழித்து அவனுடைய வாகனத்தின் மேல் அவனை ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் அவனை சேர்த்து அவனுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்து மீறி செலவானால் நான் வரும்போது தருவேன் என்று சொல்லி சத்திரக்காரனிடம் சொல்லி செல்லுகிறான். இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்துகிறவர்களாக நாம் மாற வேண்டும். நம்மை நல்ல சமாரியனாக இருக்கும்படிக்கு தேவன் அழைக்கிறார். சும்மா நம்மளுடைய தடைகள் எல்லாம் அவர் நீக்கிற மாட்டாருங்க. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட், தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்பதாக செல்லுகிறார். எஸ், அவர் செல்றாரு. பட் எப்பொழுது நம்மளுடைய தடைகள் நீக்கும்? நாம் இந்த காரியங்களை செய்தால் மாத்திரமே நம்முடைய தடைகளை அவர் நீக்குவதற்கு முன் வருவார். இல்லைனா நம்ம எவ்வளவுதான் கண்ணீர் மல்கி ஜெபித்தாலும் சரி, எவ்வளவுதான் உபவாசம் இருந்து கடவுளிடத்தில் கெஞ்சினாலும் சரி, நம்மளுடைய ஜெபமானது வெறும் வார்த்தைகளாக தான் இருக்குமே தவிர ஒரு கருத்தான ஒரு ஜெபமாக இருக்காது. அவருடைய சமூகத்தில் எட்டுகிற ஜெபமாக இருக்காது. அவர் கேட்கிற ஒரு ஜெபமாக இருக்காது. அவர் நாம் ஜெபிக்கும் பொழுது மேகங்களால் அவருடைய முகத்தை மூடிக்கொள்வார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய அழைப்பு என்ன என்பதை நீங்கள் முதலாவது உணர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். சபையில் இப்போ சபைன்றதை விட இந்த இடத்துல ஒரு குடும்பமா இப்போ கூடியிருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பு இந்த துறையில் நம்ம கொடுக்கும் பொழுது, இப்போ ஒரு வாரம் நீங்கள் பாட்டு பாடணும், ஒரு வாரம் நீங்கள் ஒர்ஷிப் பண்ணணும், ஒரு வாரத்தில் நீங்கள் மெசேஜ் கொடுக்கணும், அப்படி பிரித்து கொடுக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா? பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா? ஆனால் இதே வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. மகனே, நீ இத்தனை ஆத்மாவை சம்பாதிக்கணும், உனக்கு இந்த தாளத்தை நான் கொடுத்துருக்கிறேன், உனக்கு 5 தாளத்தை கொடுத்துருக்கிறேன், உனக்கு 2 தாளத்தை கொடுத்துருக்கிறேன், உனக்கு 1 தாளத்தை தான் கொடுத்துருக்கிறேன், நீ புதைச்சி வைக்கிறத நீ பயன்படுத்து அப்படின்னு சொல்லி கடவுள் நம்மளை அழைக்கிறார். அந்த அழைப்பின் குரலை கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிசாசு இந்த குரலுக்கு தடை செய்வதற்காக அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டுதான் இருப்பான் இல்லையா? யோபுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது கடவுள் சாட்சி கொடுக்கிறார். யாரிடத்துல? பிசாசானவரிடத்திலே ஒரு மனிதனை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட சாட்சியாக அது இருக்கும்? எப்படிப்பட்ட சாட்சியாக இருக்கும் சொல்லுங்களேன்? எப்படிப்பட்ட சாட்சியா இருக்கும்? என்னுடைய பிள்ளை ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுவார். ஏன் தெரியுமா? அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவ்வளவுதான். அவருடைய கிருபை, அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம செய்கிற தப்புக்கு நம்ம என்னைக்கோ இந்த உலகத்தை விட்டு போயிருப்போம் இல்லையா? அவருடைய கிருபையினாலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய இரக்கம் நம் மீது பெரிதாய் காணப்படுகிறது. அதனால அந்த கிருபையை பயன்படுத்த வேண்டிய விதத்திலே நாம் பயன்படுத்தும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டுகிற பிள்ளைகளாக தேவன் நம்மளை மாற்றுவார். நாம் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை, நாம மாற வேண்டிய அவசியம் இல்லை, அவர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. ஒருவேளை நாங்க வரும்போது இந்த வார்த்தைகளை உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நான் நிச்சயமாகவே வரலைங்க. நான் எடுத்த டாபிக் ஒன்று, நான் பேசி கொண்டு இருக்கிற டாபிக் ஒன்று. இதுதான் உண்மையான நிதர்சனம். தேவன் பேசுகிறார், கடவுள் பேசுகிறது. தயவு செய்து கேளுங்க. ஒரு ஆத்துமாவை ஒரு வருடத்திற்கு நீங்க சம்பாதிச்சிக்கினாலே போதும். சீஷர்களால் ஃபர்ஸ்ட் முடியல,
ஜெபிக்கிறாங்க, மேல் வீட்டறையில சென்று ஜெபிக்கிறாங்க. கடவுள் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க ஜெபிங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும், அப்பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும், கடைசி வரை. அப்போ நாம கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், அன்று அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், ஆதலால் நாம் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு அதே போல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது தேவனுடைய நாமம் உண்மையாகவே மகிமை, பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிங்க. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கலாம், நல்லா பேச்சு, ஓகே நம்ம இன்னைக்கே ஒப்பு கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பா ஒப்பு கொடுப்பீங்க, ஆனா நாளையிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறிடும்? ஒப்பு கொடுத்தத டோட்டலா மறந்துடுவோம். ஏன்? கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கிறதான அந்த பாலத்தை பலப்படுத்துவதற்கு நாம் தவறி விடுகிறோம். எதனால பலப்படுத்த முடியும்? எதனால பலப்படுத்த முடியும்? நான் அநேக இடங்களில் நான் சொல்லுகிற காரியம் இதுதான். உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிறதான உறவை நீங்க பலப்படுத்தி கொள்ளணும்னா, நீங்க ஜெபிக்கிறது உலகம் பார்க்கணுன்றதுக்காக நீங்க ஜெபம் பண்ணாதீங்க. நீங்க வேதம் வாசிக்கிறத மற்றவங்க பார்க்கணும், என் வீட்டில் பார்க்கணும், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர்கள், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய பிள்ளை பார்க்கணுன்றதுக்காக நீங்க செய்யாதீங்க. உங்களுடைய இருதயத்திலே கடவுள் நீங்க துதிச்சு பாடுங்க, போதுமானது. ஒவ்வொரு நாளும் நீங்க வேலை செய்யற இடத்துலயும் கடவுளை துதிச்சு பாடுங்க. நீங்க டிரைவ் பண்ணிட்டு போறீங்களா, கடவுளை துதிச்சு பாடுங்க. நீங்க வீட்டுல சாப்பிடுறீங்களா, கடவுளை துதிச்சு பாடுங்க. உங்களுடைய இருதயத்தில் நீங்க துதிக்கிறது வெளியே கேட்காது, ஆனால் தேவன் கேட்டுக்கொண்டிருப்பார். அல்லேலூயா. அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். அவருடைய காதுகள் எப்பெல்லாம் என் பிள்ளையிட நோக்கி கூப்பிடும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருப்பார். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவேளை சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அப்போ அந்த சத்தத்தை நம்மளால கேட்க முடிகிறதா? அந்த சத்தத்தை நம்மளால கேட்க முடிகிறதா? இல்ல கேட்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கிறோமா? இல்ல காதை மறைத்து கொண்டு இருக்கிறோமா? இறுக்கமா ஹெட்செட்டை வச்சு போட்டுட்டு பாட்டை கேட்டுட்டு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதை புரிந்தவர்களாக, அதை உணர்ந்தவர்களாக அவருடைய சமூகத்திலே நம் நேரத்தை செலவிடுவோம், அவருக்காக வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அப்படி அர்ப்பணித்ததுனால தான் அநேக ஊழியர்கள் மரித்தார்கள், இரத்த சாட்சியாக மரிச்சாங்க இல்லையா? அப்படி அர்ப்பணித்ததுனால தான் நானும் உங்க முன்னாடி நிற்கிறேன் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாக. என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்க போனா அநேக தடைகள் இருந்தது, அநேக தடைகள், வாழ்க்கையே தடையா தான் காணப்பட்டுச்சு. ஆனா என்னைக்கு நான் கடவுளுடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்தனோ, அன்னையிலேருந்து எனக்குள்ள ஒரு தைரியம் ஆரம்பிச்சது. ஒரு சின்ன சாட்சியை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. பிடி படிக்கிறதுக்கு எங்க வீட்டில் இருந்து என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க. பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி தியாலஜி படிக்கணும், நீ படிச்சே ஆகணும், நாங்கள் எப்பேற்பட்டாலாவது ஃபீஸ் கட்டிடுவோம், நீ போய் படி. அங்கே கல்கத்தாவில் தான் எனக்கு சீட் கிடச்சிது, சிராம்பூர் யூனிவர்சிட்டியில். எனக்கு இங்கிலீஷ்லாம் பேச தெரியாது, ஆனால் 3 எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகணும். பாஸ் ஆனதான் இன்டர்வியூக்கு எலிஜிபிள். அதுக்கு அடுத்து 1 மாதம் ஒரு கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸ்லையும் பாஸ் ஆனதான் அது 4 வருஷ கோர்ஸுக்கு நான் எலிஜிபிள். நான் உண்மையை சொல்கிறேங்க, எனக்கு இங்கிலீஷ் ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ் கோர்வையாக சேர்த்து பேசுவதுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பயத்தோடு கூட அந்த இடத்துக்கு நான் கடந்து போனேன். எங்கள் அப்பாட்ட நான் சொன்னேன், எப்படி என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அடுத்த டிக்கெட் நம்ம போட்டுடலாம், நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் 3 எக்ஸாமில் 2 எக்ஸாமில் நான் ஃபெயில். எப்படி? 2 எக்ஸாமில் நான் ஃபெயில். இன்டர்வியூக்கு எடுக்க மாட்டாங்க, இன்டர்வியூக்கு எடுத்தாங்க. இன்டர்வியூ போனேன், ஃபுல்லாக ஏசி ஹாலில் ஒரு 10 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க சுற்றி, எல்லாமே டாக்டரேட் முடித்தவங்க. வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். நான் எப்படி சொன்னேன்றது எனக்கே தெரியல. யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4 வருட படிப்பு,
அதற்கு உதவிக்காரர்களையும் சகாயர்களையும் தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க, நீ இங்கிலீஷ்ல இவ்வளவு தடுமாறியே, பேசாம நீ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நீ போயிட, உன்னால ஊழியம் செய்ய முடியாதுப்பா அப்படின்றாங்க. ஆனால் அவர்களிடத்துல அவர்கள் முன்பாக நான் சொன்ன வார்த்தை, தேவன் ஒரு நாள் உங்களை என் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். அந்த விசுவாசத்தை தேவன் எனக்கு கொடுத்தார், அந்த நம்பிக்கையை எனக்கு கொடுத்தார், அவருடைய ஊழியத்தை திறன்பட செய்வதற்குண்டான அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்தார், அவருடைய வார்த்தை அதிகாரத்தோடு பேசுவதற்குண்டான பலனை எனக்கு தேவன் கொடுத்தார். எல்லாரும் சொல்லுவாங்க கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு. ஆனா நான் அதுக்கு கொஞ்சம் அகெயின்ஸ்ட். அவருக்கு பயப்படலைன்னா கடவுள் நம்மளை அழித்து போடுவார் நான் சொல்லுவேன். அவருக்கு பயப்படும் பயம் நம்மளுக்கு இல்லைனா, ஆஃப்டர் ஆல் ஒரு மனிதன் நமக்கு நாம அவருக்கு பயப்படலை அப்படின்னா அவர் நம்மளை அழித்து போடுவதற்கும் தயங்க மாட்டார். ஆனா அவர் வசனம் சொல்லுது, நான் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் இல்லையா? அந்த மன்னிப்புல தான் அந்த கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுக்காக ஒரேடியா அவர்கிட்ட இருந்த அந்த மன்னிப்பையே நம்ம எதிர்பார்த்துட்டோம் இருக்கக்கூடாது. காலம் சமீபமாக இருக்கிறது, தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவர் எப்ப வேண்டுமானாலும் வருவார். இதோ திருடரை போல வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஆயத்தமாக இருக்கணும். தனியா ஆயத்தமா இருக்கணுமா, இல்ல கிறிஸ்துவுக்காக நான் சேர்த்த ஆத்துமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆதாயமா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணுமா? நம்முடைய கரத்துல தான் இருக்குது. அவர் நம்மளுடைய கரத்துல கொடுத்துட்டாரு. ஈஸி அவரால் உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிட முடியும். ஒரு தேவதூதரை அனுப்பி வானத்தில் நின்று சட்டைகளை விரிச்சு அவர் பறந்து சுவிசேஷத்தை அறிவிச்சா ஏத்துக்காம இருப்பாங்களா? முடியும். ஆனாலும் ஒரு கனமான ஊழியத்தை நம்முடைய கருத்திலே கொடுத்திருக்கிறார். அப்போ நம்மளை எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். என்ன கடவுள் நம்புறாரா? இந்த உலகத்தை படைத்த தேவன் என்ன நம்புகிறாரா? என் நிமித்தம் அவர் சந்தோஷப்படுகிறாரா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து நானும் சர்ச்சுக்கு போறேன்ட்டு போகக்கூடாது. எப்படி போகணும்? நான் என்னுடைய ஆத்துமாக்களோடு நான் ஆலயத்திற்கு கடந்து செல்லுகிறேன், நான் சேகரித்த ஆத்துமாவோடு நான் கடந்து செல்லுகிறேன், நான் என்னுடைய களஞ்சியத்தில் சேர்த்த தானியத்தோடு நான் கடந்து செல்லுகிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை இன்றைக்கு நீங்க கேட்டிருக்கிறீங்க இல்லையா? இந்த வார்த்தையை தயவு செய்து உங்களுடைய வாழ்நாளில் நீங்க மறக்காதீங்க. உங்களுடைய இருதயத்தில் அதை பதிச்சு வச்சுக்கோங்க. நான் கடவுளுக்காக செய்வேன்ற ஒரு பொறுத்தரையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கடவுளுக்காக, தேவனுக்காக, என்னை படைத்த தேவனுக்காக ஏதாகிலும் ஒன்று, ஏதாகிலும் ஒன்று, அவ்வளவுதான். எல்லாரும் எழுப்பிடிக்கலாமா ஒரு நிமிஷம்? அப்ரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கி தேவனும் நீர்தானையா, யாக்கோபு தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை அதற்கு பறித்து கொண்டாலும் எத்தனை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் எத்தனை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ஒப்பு கொடுக்கலாமா? தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க பிரியமானவர்களே, ஆண்டவரே
இந்த உலகத்திலே வேறு எதுவும் எனக்கு வேண்டாம், நீங்க மாத்திரம் எனக்கு போதுமாட்டவரே. ஆபிரகாம் தேவனும், ஈசாக்கு தேவனும், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற எங்கள் தேவனே, எங்களுடைய உழைப்பிலே உங்களுடைய அறுவடையிலே நாங்கள் பங்கு கொள்ளும் பொழுது எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற சத்துருவின் அந்தகார ஆலோசனைகளை தேவன் தகர்த்து போடுவீராக சுவாமி. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. உண்மையாக அவரை விட்டால் நமக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை. உதவிக்காரம் நீட்டுவதற்கு யாரும் கிடையாது. மனிதர்கள் நம்புறீங்களா? வேஸ்ட். மனிதரை மேல் நம்புவதை பார்க்கல கஷ்டம். கடவுள் பேர்ல பற்றுதலாக இருப்பது நலம். மனிதரை நம்பாதீங்க தயவு செய்து. மனிதர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவன் எப்பாத்திரம். அவர் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு போதுங்க, அவர் நமக்கு போதுங்க. அவர் கூட இருந்தால் எப்பேற்பட்ட காரியத்தையும் நம்மளால் அந்த உலகத்தில் செய்து வீழ்த்தி விட முடியும். அவருக்காக எப்படிப்பட்ட எல்லை வரைக்கும் நம்மளால செல்ல முடியும். ஒரு துளி பயம் இருக்காது, இருதயத்தில் நடுக்கம் இருக்காது, எந்த விதமான கலக்கமும் இருக்காது. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு இந்த ஆண்டிலும் வருகிறதான புதிய ஆண்டிலும் கூட ஒரு பெரிய ஆசீர்வாத அறுவடையை தேவன் செய்வாராக. ஒவ்வொருவரும் விசுவாசிங்க. வருகிற ஆண்டிலே தேவனை கொண்டு இந்த ஆலயம் பழுகி பெருக என்னை ஒரு கருவியாக தேவன் பயன்படுத்துவார் என்று ஒப்புக்கொடுங்க. முயற்சிங்க. அறுப்பு மிகுதி, ஆட்களோ குறைவு. அறுவடை கூட ஆட்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் எல்லாமே களைப்பிடிக்கு சுத்தப்படுத்தி வச்சிட்டாரு. அவர் சுத்தப்படுத்தி வச்சிட்டாரு. நம்மளுடைய வேலை என்ன தெரியுமா? அதை அறுவடை செய்கிறது தான் நம்முடைய வேலை. ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தேவனுடைய விதையை நாம் விதைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எங்களை நேசிக்கிறீர்கள் அல்ல தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசினவுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் ஒவ்வொருவரும் விதைக்கிறவர்களாக, விதைக்கிற விதையானது நல்ல நிலத்தில் விழுகிற விதையாக விதைக்கத்தக்கதான பிள்ளைகளாக தேவன் அவர்களை மாற்ற மாட்டவர். இவர்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் பொழுது, உமக்காக இவர்கள் வாழும் பொழுது, உமக்காக இவர்கள் எழுப்பி பிரகாசிக்கும் பொழுது, தேவன் இவர்களிடத்தில் காணப்படுகிறதான தடைகளை தேவன் நிர்மூலமாக்கி போடுவீராக சுவாமி. குடும்பத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள் உண்டு ஆண்டவரே, குழப்பமான சூழ்நிலைகளிலே காணப்படுகிறவர்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, உடலிலே வேதனையோடு கூட, வியாதியோடு கூட, வெளியே சொல்ல முடியாத வேதனையோடு கூட காணப்படுகிறவர்கள் உண்டு ஆண்டவரே. அவருடைய ஆத்துமாக்களை, அவருடைய இருதயத்தை தேவன் ஆராய்ந்து அறிகிறபடினாலே நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மையை தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த இடத்திலே வந்து யாரும் பெருமையாக கடந்து செல்லாதபடிக்கு தேவன் இவர்களை நிரப்பினதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் மகிமைப்பட்டமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரம் முழுவதையும் என் தேவன் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுடைய கருத்திலே மீதியான நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்தி அருளும். மீட்பு பாதம் ஜெபிக்கிறோம் ஜீவனிலைகள் அல்ல பிதாவே. ஆமென்.